நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் எதுவுமே சரியா போகலன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு பிறகு வந்தவங்க உங்கள முந்தி போயிட்டாங்கன்னு உங்க மனசு சொல்லுதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிற 90% பேர் தோற்றவர்கள் இல்ல. அவங்க இன்னும் உண்மைய பார்க்க தயாரா இல்ல. இன்னைக்கு அந்த உண்மைய அமைதியா ஆழமா பார்க்க போறோம். நீ தோற்றவன் இல்லை. முதல்ல ஒரு விஷயம் மனசுல பதிய வச்சுக்கோங்க. நீங்க ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிறதால நீங்க தோற்றவன் ஆக மாட்டீங்க. தோல்வி என்றால் என்ன? ஒரு முயற்சி உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்காதது. அதுவே உங்களை டிஃபைன் பண்ணாது. ஆனா நான் தோற்றவன்னு நீங்களே உங்களுக்குள் ஒரு பெயர் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பெயரே உங்க வளர்ச்சியை நிறுத்தும். ரகசியம் 1. ஜெயிக்கணும்னா பழைய அடையாளம் செத்து போகணும். எல்லாரும் சேஞ்ச் ஆகணும்னு சொல்வாங்க. ஆனா சேஞ்ச் என்றால் ஒரு ஹேபிட் மாற்றுவது மட்டும் இல்ல. சேஞ்ச் என்றால் பழைய நீங்க இல்லாம போகிறது. பழைய கம்ஃபர்ட், பழைய எக்ஸ்கியூசஸ், பழைய ஃபியர், பழைய விக்டிம் மைண்ட் செட் இதையெல்லாம் நீங்க சுமந்திருந்தா ஜெயிக்க முடியாது. ஏன்னா பழைய வெர்ஷனுக்கு புது ஃபியூச்சர் கிடையாது. ரகசியம் 2. எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் ஜெயிக்க மாட்டான். நீங்க எப்பவும் இப்படி நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு புரியலையே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணலையே, அவங்க என்ன நினைப்பாங்க? ஜெயிக்கணும்னா இந்த அடிக்ஷனை முதல்ல விடணும். உங்க வாழ்க்கை எக்ஸ்பிளனேஷன் கேட்கும் ஸ்டேஜ்ல இல்ல, உங்க ரிசல்ட் பேசும் ஸ்டேஜ்ல இருக்கு. ரகசியம் 3. கம்ஃபர்ட் ஜோன் என்றால் அழகான சிறை. கம்ஃபர்ட் ஜோன் சேஃப் மாதிரி தெரியும். ஆனா அது வளர்ச்சி இல்லாத இடம், ரிஸ்க் இல்லாத இடம், பயம் மறைக்கப்பட்ட இடம். அங்க நீங்க சர்வைவ் பண்ணலாம், ஆனா சக்சீட் பண்ண முடியாது. ஜெயிக்கணும்னா ஒரு நாள் அசௌகரியம் உங்க தினசரி வாழ்க்கையா மாறணும். ரகசியம் 4. தோல்வி இல்லை, அது ஃபீட்பேக் தான். நம்ம சமூகம் ஒரு விஷயத்த ரொம்ப தவறா கற்றுக் கொடுத்திருக்கு. தோல்வி என்றால் அவமானம். அதனால்தான் நம்ம தோற்றுட்டோம்னா மறைக்க நினைக்கிறோம், மௌனமா உட்கார்றோம், நம்ம மேலேயே நாமே கோபப்படுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஜெயிச்சவன் யாரும் ஒரு தடவை கூட தோற்றதே இல்லாம ஜெயிச்சதில்ல. தோல்வி என்பது உங்களை நிறுத்த வர்றதில்ல, அது உங்களை திருப்பி விட வருது. இந்த வழி வேலை செய்யல, இந்த பழக்கம் சரியில்லை, இந்த டிசிஷன் மாற்றணும். இந்த கிளாரிட்டிய ஜெயிப்பு கற்றுக் கொடுக்காது, தோல்விதான் கற்றுக் கொடுக்கும். ரகசியம் 5. எல்லாம் சீக்கிரம் கிடைக்கணும்னு நினைப்பதே பெரிய சாபம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை, இப்போவே சக்சஸ், இப்போவே ரெகக்னிஷன், இப்போவே ரெஸ்பெக்ட். ஆனா இயற்கைய பாருங்க, ஒரு மலம் ஒரே நாள்ல பெருசா ஆகுமா? இல்ல, அது அமைதியா வளருது, யாரும் பார்க்காம வளருது, வேர்களை ஆழமா போடுது. உங்க வாழ்க்கையும் அதே மாதிரி. ஸ்லோ growth போரிங்கா மாதிரி தெரியும், ஆனா அதுதான் ரியல் growth. ரகசியம் 6. உங்க சத்தம் இல்லாத உழைப்பே உங்க உண்மையான பவர். உங்க வேலைக்கு கைத்தட்டல் கிடைக்கலனா உங்களுக்கு வலிக்கும், அது மனித இயல்பு. ஆனா இங்க ஒரு உண்மை இருக்கு, கைத்தட்டல் கிடைக்காத இடத்துல தான் உண்மையான உழைப்பு நடக்குது. உங்களை யாரும் பார்க்காம நீங்க வேலை செய்யும் அந்த நேரம், அதுதான் உங்களை ஃபியூச்சர்ல தாங்க போகுது. ஒரு நாள் உங்க வாழ்க்கை பேசும், அப்போ நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம். ரகசியம் 7. ஜெயிச்ச பிறகு எல்லாரும் உங்க ஸ்டோரிய வேற மாதிரி சொல்வாங்க. இது கொஞ்சம் வலிக்கும் உண்மை. நீ ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவன் எதுக்கு இவ்வளவு கனவு, இவனால முடியுமா அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நீ ஜெயிச்ச பிறகு நான் முதல்ல இருந்தே நம்பினேன், இவன் உழைப்பாளி, ஸ்டோரி மாறும். அதனால புகழையும் அவமானத்தையும் ரெண்டையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. எமோஷனல் பிரேக்கிங் பாயிண்ட். இங்க ஒரு கேள்வி, நீங்க ஜெயிக்க முடியலன்னு உங்களுக்கு தோணுது, ஆனா உண்மையிலேயே நீங்க முயற்சி நிறுத்திட்டீங்களா? இல்ல, நீங்க டயர்ட், அதனால கன்ஃபியூஸ்ட். ரெஸ்ட் தேவை, டிரெக்ஷன் தேவை, குவிட் தேவையில்ல. ஒரு விஷயம் மனசுல பதிய வச்சுக்கோங்க, நீங்க ஜெயிக்க முடியலன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜெயிச்சவன் இருக்கான். அவன் இன்னும் முழுசா எழுந்திருக்கல, இன்னும் அவனை நம்பல, இன்னும் பழைய பயத்தை விடல. அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ண வரல,
உங்கள நினைவூட்ட வருது நீங்க யாருன்னு. இந்த வீடியோ உங்க மனசுல சின்ன நம்பிக்கையாவது ஏற்றி இருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு தேவைப்படுமோ அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஜெயிப்பீங்க, ஆனா உங்க டைமிங்ல.